ஹாய் கைஸ், இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா எந்த ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான அன்பு இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அந்த அன்பை மறைச்சி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை எந்த பர்சன் வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? யாரை நினச்சி நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்களோ அவங்க உங்கள் மேலே உள்ளார்ந்த அன்பை வச்சுருக்காங்க. ஆனால் இது வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க, ஓகேங்களா? முக்கியமாக நான் ரீடிங் போட இன்றைக்கி வீடியோவோட டைட்டில் என்ன அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உங்கள் கணவர் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அன்பை மறைச்சி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அந்த அன்பை என்னன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது எந்த விதமான அன்புன்றத இப்போது நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா பைல் 1, ஓகேங்களா? இது பைல் 1, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பைல் 2, ஓகேங்களா? இது பைல் 2. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பைல் 3, ஓகேங்களா? மிஸ்டிக், ஓகேங்களா? இது பைல் 3. இப்போது நான் உங்கள் கண்ணு முன்னாடியே ஷஃபிள் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஷஃபிள் பண்ணுறேன், ஓகேங்களா? பைல் 1க்கான ஷஃபிளில் பார்ப்போம், ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இப்போ அவங்க என்ன மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு கார் ஷஃபிள் பண்ணிட்டேன். இன்னொரு கார் ஷஃபிள் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கார் மட்டும் நான் ஷஃபிள், ஓகே. ஒரு கார்டுன்னு பட் ஆனால் நிறைய கார்டு வந்துருக்கு. இதில் ஒரு கார்டு மட்டும் நான் எடுத்துருவேன், ஓகேங்களா? ஒன் கார்டு, ஓகே. இப்போது பைல் 1ல் பார்த்தீங்கன்னா 3 கார்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் நான் இதை காமிச்சிட்றேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா போர் அடிக்குதுன்றதுக்காக போட்டேன். ஸோ அதையும் காமிச்சிட்டேன்னு, ஓகே. பைல் 1க்கானது 3 கார்டு நான் ஷஃபிள் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போது பைல் 2 சொன்னேன் இல்லையா, அது அந்த இதுலேருந்து ஷஃபிள் பண்ணுவேன், ஓகேங்களா? நிமிஷம் வரேன், ஓகே. சோல்மேட் பாட்டம் டெக், பட் ஆனால் பார்ப்போம் என்ன கார்டு வருதுன்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஓகே. அதே 3 கார்டு வந்திருக்கு. ஒன்று ஓப்பன் கலர் வந்துச்சு. ஸோ பார்ப்போம். 3 கார்டு 2 கார்டு
ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஃபைல் 2க்கு பார்த்தீங்கன்னா 2 கார்டு மட்டும்தான். ஓகேங்களா? ஐ திங்க் யா 2 கார்டு மட்டும்தான் ஃபைல் 2க்கு. ஓகேங்களா? இப்போ ஃபைல் 3க்கானது பார்ப்போமா? ஓகே, இப்போது ஃபைல் 3க்கான கார்டு இதில் வந்து எத்தனை கார்டு வருதுன்னு தெரியாது. பட் அப்போ வாங்க. ஓகே, இதுலேயும் 3 கார்டு. ஃபைல் 2க்கு பார்த்தீங்கன்னா 2 கார்டு, ஃபைல் 1க்கு 3, ஃபைல் 3க்கும் வந்து 3. ஓகேங்களா? பாட்டம் டெக்கில் வந்து ஓகே, நான் அது சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து 3 கார்டு எடுத்துட்டேன். இதுலேயே வந்து தனித்தனியாக கைடன்ஸ் ஐடியா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபைல் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. ஓகேங்களா? டைம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது ஃபைல் 1க்கான ரீடிங் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைல் 1க்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, இது பழகி ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரஸ்ட் யூ வித் மை லைஃப் அண்ட் ஆர்ட். அவங்க சொல்ல விரும்புகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை வந்து முழுசாக நம்புகிறாங்கன்றாங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து உங்களை நம்புகிறாங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை நம்புது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கார்டு. ஓகேங்களா? செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்மெல் குட். உங்கள் மேலே வர வாசனை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. உங்கள் மேலே வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. லாஸ்ட் கார்டு. ஓகேங்களா? கேன் ஐ பி ஆஸ் ஏ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது. சில்லி ஆஸ் ஐ லைக் வித்தவுட் worrying that you would love me less. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சில்லியாக இருக்கிறப்போ கூட வந்து ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் சில்லியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒரு டைப். ஓகேங்களா? இன்னொன்று வந்து நீங்கள் சில்லியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வித்னா வந்து வித்தவுட்னா வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது இல்லை, ஒரி பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? உங்க கூட இருந்தால் வந்து சில்லியாக நீங்கள் எதனா காமெடி சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து சிரிக்க வைப்பீங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட் யூ வுட் லவ் மீ லெஸ். அந்த டைமில் வந்து அவங்க வந்து லவ் கூட மறந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிற காமெடி அந்த சில்லித்தனத்தெல்லாம் வந்து சில்லியான ஒரு எல்லா விஷயம் பண்ணுவீங்களா, அதை பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க. ஓகேங்களா? லவ் மீ லெஸ் காதில் வந்து கம்மியாக ஆகுது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்த்தா அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் அவங்கள வந்து சிரிக்க வைப்பீங்க, அதாவது சந்தோஷப்படுத்துவீங்க அப்படின்றாங்க. சந்தோஷம்னா கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் எதனா காமெடி சொல்லியோ எதனா ஒன்று செஞ்சு வந்து நீங்கள் வந்து அவங்கள சிரிக்க வைப்பீங்க அப்படின்றாங்க. அவங்கள வந்து ஒரியிலேருந்து கஷ்டத்துலேருந்து வந்து கொண்டுட்டு வரீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைல் 1க்கானது. ஓகேங்களா?
பைல் 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியலனாலும் போடுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பைல் 1 முடிஞ்சிச்சு. இப்போ பைல் 2 போகலாம். ஓகே, இப்போ பைல் 2க்கான ரீடிங் பார்ப்போமா? இப்போ பைல் 2க்கான ரீடிங் ஓகே. அன்ஃபினிஷ்டு ஸ்டோரி, தேர் இஸ் மோர் லெஃப்ட் டு அண்டர்ஸ்டாண்டர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நினைச்சிட்டாங்க உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பு வந்து முறிஞ்சது அப்படின்றது, முறிஞ்ச ஒரு கதை, முடிந்த கதை அப்படின்றாங்க. பட் ஆனா வந்து இது பார்த்தீங்கன்னா முடியலை அப்படின்றாங்க. ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு முடிவு இருந்தால் தான் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா வந்து கடவுள் என்ன வந்து எழுதியிருக்காரோ அதுதான் இல்லையா? ஸோ வந்து முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இன்னொரு கார்டுல பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸான கார்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாட்டம் டெக்கும் நான் காமிக்கிறேன். இந்த பைல் 2க்கு மட்டும் பாட்டம் டெக் நான் காமிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிங்க. பட் ஆனால் வந்து இன்னொரு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் மூவ், எ மெசேஜ் கால் ஆர் மீட்டிங் இஸ் அபவுட் டு ஹேப்பன். அதாவது வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்கள் 2 பேருமே வந்து ஸ்டெப் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? லவ் மெசேஜ்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வந்து வெளிப்படுத்திக்கணும். 2 பேருமே வந்து டைப் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த காலில் கிடையாது, இந்த கார்டில் சொல்ல விருப்பப்படுறது. ஓகேங்களா? பாட்டம் டெக் காமிக்கிறேன், இருங்க. பாட்டம் டெக் காமிச்சேன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த ஒரு அது மேரேஜ், அது கல்யாண பந்தமாக இருக்கலாம், அது முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்க. ஆனால் பாட்டம் டெக்கில் வந்திருக்கிறது த ஹாப்பி டுகெதர். நீங்கள் 2 பேருமே வந்து சேருவீங்கன்றது தான் இந்த பாட்டம் டெக்கில் வந்திருக்கு. ஸோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, தொடக்கம் இருக்குது. பில்டிங் ஏ லைஃப் டுகெதர் பிகம்ஸ் பாசிபிள். நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலான்றது தான் இந்த பைல் 2க்கான ரீடிங். ஓகேங்களா? இப்போது பைல் 3க்கானது பார்ப்போமா? ஓகே, பைல் 3 மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் என்கேஜ்மெண்ட் ரிங் வந்திருக்கு. யாருக்குன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது, நிச்சயதார்த்தம் ஆயிருக்குன்னா வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 3க்கு ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட் ரிங் வந்திருக்கு. ஹையர் கமிட்மெண்ட், எட்டர்னிட்டி, பார்ட்னர்ஷிப், யூனியன், கம்ப்ளேஷன். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன்ஸ் பார்க்கலாம். பைல் 3 உங்களுக்குள்ளே வந்து ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப்னால் வந்து மாற்றி உங்களுக்குள்ளேயே வந்து உதவிக்கிறது. ஓகேங்களா? உதவி செய்கிறது. ஓகே, அதுவும் குறிக்கும். யூனியன், உங்களுக்குள்ளே வந்து யூனியனும் வந்து நடக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? அதான் இந்த கார்டு சொல்லுது. இது வந்து ஒரு சிலருக்கு தான் வரும். ஓகேங்களா? பேக் ஸ்டாப்பிங். ஓகேங்களா? ஹார்ட் பிரேக், பெயின், செப்பரேஷன், லாஸ், டிஸ்ட்ரக்ஷன், ஷாக்கிங் அட்டாக். இந்த 2 கார்டு மட்டும் ஒரு சிலருக்கு தான் பொருந்தும். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு பொருந்தாது, 1% தான் பொருந்தும். ஓகேங்களா? உங்களை வந்து முதுகு பின்னாடி வந்து குத்தி இருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன நடக்குது, என்ன நடக்காமல் இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரிய வரும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? தெரிய வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலர் தான் பைல் 3 சூஸ் பண்ணவங்க, ஒரு சிலர் தான் இந்த 2 கார்டு பொருந்தும். ஓகேங்களா?
இப்போ வந்து இதனால வந்து நீங்க ஃபீல் பண்றதோ இல்ல முதுகு பின்னாடி குத்திட்டாங்களேன்னு கஷ்டப்படுறதோ இருக்கக்கூடாது. நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி வந்து என்ன ஒர்க் பண்றீங்களோ ஒரு ரொட்டீன் ஒர்க்கை வந்து நீங்க பார்த்துட்டு இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஐ திங்க் இது 3 கார்டுல வந்து 3 கார்டுலயே வந்து இந்த 2 கார்டு வந்து யாருக்கோ பொருந்தும். ஓகேங்களா? இந்த 2 கார்டு பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ நீங்க வந்து ஒரு சிலருக்கு தான் இந்த 2 கார்டு பொருந்தும். ஸோ எல்லாருக்குமே அப்படின்றதுனால அப்படின்னு நினச்சிக்காதீங்க. யாருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ இல்லை உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமோ அவங்க மட்டும் இந்த 2 கார்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா 3வது ஒரு கார்டு என்கேஜ்மெண்ட் சொல்லி அது உங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? இதுலயே வந்து 3 விதமான பர்சன்ஸ் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. பைல் 3 பார்த்தீங்கன்னா 3 விதமான பீப்புள் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பீப்புள்லாம் நான் நார்மலா சொல்றேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களே என்னோட வியூவர்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரிவு நல்ல கார்டு வந்துருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கார்டு, கெட்ட கார்டு வந்துருக்கு. ஸோ ஓகேங்களா? நீங்க இந்த கார்டு வந்து வார்னிங் சைனா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த கார்டு வந்துச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு யூனிவர்சல்ல நினைக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அது மறைஞ்சு இருக்கு. ஆனா இதுல வந்து தெளிவுபடுத்த விரும்புறாங்க. ஓகேங்களா? கணவன் மனைவி மறைஞ்சு என்ன மறைச்சு வச்சிருக்காங்க தானே பாக்குறோம். ஸோ இது பொருந்த வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 2வது கார்டு பார்த்தவங்களுக்கு இதுலயே பைல் 3ல வந்து 2வது கார்டு பார்த்தவங்களுக்கு. ஓகேங்களா? பைல் 3 வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்புங்க. இல்லை அப்படின்னா இல்லை, இது உங்களுக்கான ரீடிங் கிடையாதுன்ட்டு இதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் இல்லையா பைல் 3ல அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கார்டு இந்த 2 கார்டு இல்லை கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஓகே, தாராளமா இந்த 2 கார்டை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பட் இல்லை அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வருவேன்னா அது வந்து நான் 2-3 விதமா சொல்லுவேன். ஒண்ணு வார்த்தையால வந்து உங்க வந்து செடக்ஷன் இருக்கு. இன்னொன்று அபியூஸ். ஓகேங்களா? உடல் அளவுல வந்து உங்களை அபியூஸ் பண்றது. இதுதான் வந்து இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? வெளிப்படையே பேசல. ஏன்னா வந்து கேட்பாங்க ஃப்ராங்கா பேசுறாள் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ அதனாலதான், மற்றபடி வந்து மற்ற தப்பான எண்ணத்துல கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து யாருக்கோ ஒரு பர்சனுக்கு இந்த 2 கார்டு வரணும்னு இருந்திருக்கு. ஸோ உங்க முன்னாடிதான் வந்து நான் கார்டு ஷஃபிள் பண்ணேன். இதுக்கு முன்னாடியாச்சு வந்து ஷஃபிள் பண்ணிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ஆன் த ஸ்பாட் தானே வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அதனால வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த கார்டு வந்துருக்கிறதுனால வேற இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த கார்டு வந்ததுனால பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தேர்ட் பார்ட்டி வந்து எதுவும் இப்படி பண்ணலாம்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க விரும்புறவங்க கிட்ட இல்லை வந்து மனசுல நினைச்சு பாக்குற பர்சன் கிட்ட நீங்களே டைரக்டா கேட்டுருங்க. ஓகேங்களா? அவங்கள விலக்கி வைக்கணும்னு நினைக்காம டைரக்டா வந்து அவங்ககிட்டயே நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்க வேற ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் டைரக்டா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா இருக்கா இல்லையான்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை சொல்லல அப்படின்னா இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ரீசனுக்காக கூட மறைக்கலாம் இல்லையா, அந்த ரீசனுக்காக கூட மறைக்கலாம். நீங்க கஷ்டப்படுவீங்கன்ற ஒரு காரணத்துக்காக கூட அவங்க மறைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து எது மறைச்சாலுமே வந்து உடனே வந்து இந்த ரீசனுக்காக தான் மறைக்கிறாங்கன்னு நீங்க வந்து உடனே எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து எது மறைக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்துக்காக மறைக்கிறாங்க அப்படின்றது. உங்களை கஷ்டப்படுத்துற விஷயத்துக்காக இருந்தா அது மறைப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். ஓகேங்களா?
ஃபைல் 3 மட்டும் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்கன்ட்டு அப்பதான் எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் இன்னைக்கான ரீடிங் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைல் 3 செலெக்ஷன் பண்ணவங்களுக்காக மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கஷ்டப்படணும், அழுகணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி இருந்தாங்கன்னா வந்து ஓகே, அதை வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க அதை கண்டுபிடிச்சு அதை நீங்க நோக்கி போனீங்கன்னாவே தன்னால அந்த தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு அவங்க வருவாங்க. உங்களை நீங்க யார மனசுல நினைச்சு பாக்குறீங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஓகேங்களா? அததான் சொல்ல விருப்பப்படுறேன். மற்றபடி வந்து வேற தப்பான எந்த முடிவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா தப்பான முடிவு எடுத்துட்டா வந்து மறுபடியும் லைஃப் வந்து வாழ முடியாது. ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது உயிர். ஓகேங்களா? ஏன்னா இப்ப வந்து அசால்ட்டா வந்து எல்லாருமே சூசைட் அட்டன் பண்றாங்க. ஸோ தற்கொலை முயற்சி என்ன எப்பவுமே வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இல்லை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களாகட்டும், நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். உங்க லைஃப்ல எது நடந்தாலும் அது நன்மைக்கே நிறுத்தணும். ஓகேங்களா? உடனே வந்து தற்கொலை தான் வந்து இதுக்கான முடிவு தீர்வுன்னு நினைக்காதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு ஒர்க்குக்கு போறா அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா விலகி நில்லுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை கொன்னுட்டாங்க. மீன்ஸ் அப்படின்னா வந்து நான் வீடியோ பார்த்தேன். ஸோ அதனால சொல்றேன், அவங்க ஒர்க்குக்கு போறாங்கன்னா அது சப்போர்ட் பண்ணுங்க. இல்லையா சரி ஓகே அப்படின்னு விட்டுருங்க. ஏன்னா வந்து நான் அதை அதை வீடியோ நான் பார்த்ததுனால சொல்றேன். ஸோ எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அந்த உயிரை நம்ம கொண்டுட்டா வந்து மறுபடியும் வராது இல்லையா? எவ்வளோ கோபமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஈகோ இருந்தாலும் சரி, எந்த ஈகோ இருந்தாலும் சரி, அதை கொஞ்ச நாள் இல்லை உங்களால அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா வந்து ஒரே தீர்வு நான் சொல்றேன். என்னன்னா நீங்க வந்து அந்த இடத்த விட்டு எவ்வளோ கோவம் வரும், ஈகோ வந்து டச் பண்ணும், என்ன வேணாலும் நடக்கலாம். என் லைஃப்ல நான் அதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எந்த சண்டை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து கொலை பண்றதுனால வந்து ஒரு உயிர் தான் போகுமே தவிர ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லை இல்லையா? ஸோ அதனாலதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேங்களா? யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து வாழ்க்கைன்றது ஒரு டைம் தான். ஓகேங்களா? அது வந்து ஒருத்தர் கொன்னுட்டோம் அப்படின்னா அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து உயிரோட வருவாங்களா அடுத்த ஜென்மத்துல நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இருக்கிற லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகேங்களா? யாரையும் கஷ்டப்படுத்தி வாழாதீங்க. ஓகேங்களா? அப்படி படுத்திட்டீங்க அப்படின்னா கூட சாரின்னு கேட்டுருங்க. சாரின்னு கேட்டா அது வந்து அவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா அந்த செகண்ட்ல சாரி கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடும். அவங்களுக்கு ஓகே சாரி கேட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க மன்னிச்சுடுவாங்க. ஓகேங்களா? அதனால நான் சொல்ல விருப்பப்படுத்தி தான். ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு இந்த 2 இன்சிடென்ட். ஸோ ஓகேங்களா? இது யாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப எல்லாருமே அசால்ட்டா தற்கொலை முயற்சி இருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கும் போய் சேரும்னு நான் நம்பிக்கையோட சொல்றேன். ஸோ எப்பயுமே அந்த எண்ணத்தை மட்டும் கையில எடுத்துடாதீங்க. எடுத்துட்டா வந்து எல்லாருமே அந்த செகண்ட்ல வந்து அழுதுட்டு அவங்கவுங்க லைஃப்பை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களோட உயிர் போயிடுச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து திரும்பி வராது இல்லையா? ஸோ அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைபரா நான் பார்க்கல, என்னோட ஃபேமிலியை தான் பார்க்கறேன் இல்லையா?
அதனால வந்து சொல்லணும்னு தோணுச்சு. இது யாருக்கு பொருந்ததோ இப்போ சொன்ன இன்சிடென்ட், ஸோ அவங்க எடுத்துக்கிட்டு சந்தோஷமா லைஃப்பை லீட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஏன் இது எல்லாத்தையுமே நான் வெளிப்படையா சொல்றேன்னா, இது சொல்றது மூலமா வந்து யாருக்குன்னா ஒரு பர்சன்டேஜுக்காவது வந்து ஒரு ஒரு ஒருத்தருக்காச்சும் போய் சேர்றப்போ கொஞ்சம் அந்த தாட்ல இருந்து விலகி வருவாங்க இல்லையா? ஸோ அதனால சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே நான் என்னோட ரீடிங்ல ஆகட்டும், நானாகட்டும் பாசிட்டிவா தான் இருப்பேன். உங்களுக்கும் பாசிட்டிவ்ஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேங்களா? என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகேங்களா? பை.